இல்ல கர்ணாக்கு ஒண்ணுனதும் உன் மனசு இப்படி துடிக்குது. நான் கூட உங்களை வீட்டுல வச்சு பாக்குறப்ப உங்க 2 பேருக்குள்ளேயும் அந்யோன்யம் இல்லையோன்னு நினைச்சிருக்கேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு நீ நிரூபிச்சிட்டே. இந்து கர்ணாவை காணோனதோ நீ வீட்டுல வச்சு பதறின விதமோ இப்ப ஐசியூல அவனை பார்த்ததும் நீ கண்கலங்கிறத வச்சு பாக்குறப்ப உன் மனசுல அவன் மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு கர்ணாவும் அதே மாதிரி தான் இருப்பான். உண்மையை சொல்லிட்டா இந்தோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் கப்பல் அப்படிங்கிறது நீங்க 2 பேர் தான். ஆமாக்கா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணிக்குவாங்க, அக்கறையும் எடுத்து பார்த்துப்பாங்க. ஆனா வெளியே மட்டும் கட்டிக்க மாட்டாங்க. அப்படித்தானே சிஸ்டர்? இந்தோ, நீ அவன் மேல வச்சிருக்கிற அன்பே அவனை நல்லபடியா குணமாக்கி திரும்ப உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன கண்ணை தொடச்சுக்கோ. ஹலோ, நான் சுகுணா பேசுறேன். சொல்லுங்கக்கா. நீங்க என்ன ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்க்கா? என் மாமா உன் வீட்டை உனக்கே தெரியாம வேற யாருக்கோ விலை பேசியிருக்காரு. இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு விக்கிறாங்க. இத அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். எனக்கு இத கேட்டதுல இருந்து என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அந்த வீடு உனக்கு எவ்வளவு முக்கியம்னு நீ என்கிட்ட சொல்லியிருக்க. அதனாலதான் நான் இதை உன்கிட்ட சொல்றேன். உடனே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் எப்படியாவது அதை தடுத்துரு. இல்லன்னா அந்த வீடு உனக்கு கிடைக்காது. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். நான் போய் என்னன்னு பாக்குறேன். நாங்க நம்புறோம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் 15 லட்சம். அதுல 5ல ஒரு பங்கை அட்வான்ஸா அவங்களுக்கு கொடுத்துருங்க. இன்னைக்கே கொடுத்துருங்க. ரெஜிஸ்ட்ரேஷனை நான் தள்ளி வைக்கிறேன். 5ல ஒரு பங்குனா 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய்க்கு எங்க போறது? சார், அவங்களால பணத்தை புரட்ட முடியாது சார். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ளீஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு விட்டுருங்க சார். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா, நீங்க என்னமா சொல்றீங்க? சரிங்க சார், நான் ஏற்பாடு பண்றேன். சரிம்மா, அந்த 3 லட்சம் ரூபாய இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்குள்ள கொண்டு வந்து கொடுத்தா உன் ரெஜிஸ்ட்ரேஷனை தள்ளி வைக்கிறேன். இல்லனா 5 மணி ஆயிடுச்சுன்னா அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்க சார். சார், என்ன சார் இதெல்லாம்? நீங்க இதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவளால பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியாது. காலையில் நடக்க வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் சாயந்தரம் தள்ளி போயிருக்கு. அவ்வளவுதான். ஹலோ, சொல்லு இந்து. அக்கா, இன்னைக்கு அர்ஜென்ட்டா உன்னை மீட் பண்ணணும். நீ கொஞ்சம் நம்ம பாண்டியோட மெக்கானிக் ஷெட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல வர முடியுமா? சரி, ஓகே, நான் வரேன். சரிக்கா. இந்து, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? நம்ம வீடு நம்ம கைக்கு வரணும்னா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க சொல்லிருக்காங்க. 3 லட்சம்ங்கிறது ரொம்ப பெரிய தொகையாச்சு இந்தோ. இப்படி என்ன பண்ண போற? அக்கா, சாயங்காலத்துக்குள்ள அவ்வளவு பணம் எப்படி ரெடி பண்ண முடியும்? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா நான் சரின்னு சொல்லலைன்னா வீடு கையை விட்டு போயிருக்கும். அதனாலதான் வேற வழியே இல்லாம சரின்னு சொல்லிட்டேன். இப்ப நம்ம 3 லட்சம் ரூபாய் பணத்தை வேற ரெடி பண்ணணும். எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா.
ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு. கடவுள் ஏற்கனவே நமக்கு ஒரு வழியை காமிச்சிருக்காரு. இந்து என்னன்னு சொல்லடி. நம்ம சீட்டு போட்டிருந்தோம்ல மூர்த்தி, உனக்கு தெரியும்ல? ஆமா, நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சுருட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடினானே அவன் தானே? அந்த மூர்த்தி தான். அந்த ஆளை எனக்கு எதர்ச்சியா பார்த்தேன், ஆனா பிடிக்க முடியல அவனை. இப்போ அவனை பிடிச்சோனா நம்ம பணத்தை அவன் கிட்ட இருந்து வாங்கி இவங்க கிட்ட கொடுத்துடலாம். ஏய், நேத்து பார்த்தேன்னு சொல்ற, இன்னைக்கு அந்த ஆளை போய் எங்கேன்னு தேடுவேன்? ஆமா, அதுக்கு தான் நான் உங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். உங்க எல்லாரோட ஹெல்ப்பும் இருந்துச்சுன்னா நாம கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கிடலாம். சரி, இப்ப என்ன பண்ணணும் அது மட்டும் சொல்லு. இந்து அவனை பத்தி ஏதாவது க்ளூ இருக்கா? ஆமாக்கா, நேத்து அவன் ஓட்டிட்டு போன காரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. அந்த வண்டி ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் விசாரிச்சா ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைக்கும். அதுக்கு முதல்ல அந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் எடுக்கணும். அக்கா, இ வாகன்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல அந்த வண்டியோட நம்பரை போட்டோம்னா அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே எடுத்துடலாம். ஆமாமா, பாருங்க, சீக்கிரம் பாருங்க. அக்கா இதோ அட்ரஸ் வந்துருச்சு. இது போதும்க்கா நமக்கு. இதை வச்சு விசாரிக்க தொடங்குவோம். இது போதும், சீக்கிரம் கிளம்பலாம் வா. போலாம்க்கா.